6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பு. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது பற்றி இலங்கை, பிரித்தானிய அரசாங்கங்கள் கவனம் செலுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இலங்கை சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. ஆட்பதிவு திணைக்களம் இன்றும் திறந்திருக்கும் என்று அறிவிப்பு. இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட பலஸ்தீன வைத்தியர் மரணமடைந்துள்ளார். அவை தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அமுல்படுத்தப்படும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலைத்திட்டங்களை எந்தவித மாற்றமும் இன்றி தொடர்ச்சியாக முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் எதிர்காலத்தில் நெருக்கடிகள் ஏற்பட மாட்டாது என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இந்த மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தின் மூலம் இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரம் அடையும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் பிரதி திரைசேரி செயலாளர் ராபர்ட் கப்ரோத்துடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். ஜோர்ஜியாவின் திபிலிசி நகரில் இடம்பெறும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 57வது வருடாந்த கூட்டத்தொடரில் அவர் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கையின் மறுசீரமைப்புகளுக்கு உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பு வழங்க தயார் என்றும் அமெரிக்க திரைசேரி பிரதி செயலாளர் வலியுறுத்தினார். இதேவேளை ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உபதலைவரையும் சந்தித்து கலந்துரையாடினார். இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் பற்றி இதன்போது ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சிறைச்சாலைகளில் உள்ள 44 இளைஞர்களுக்கு அரச மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. கடந்த ரமலான் மாதத்தில் இவர்களுக்கு இந்த மன்னிப்பு வழங்கப்பட்டதாக அபுதாபியில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. விடுவிக்கப்பட்ட இவர்கள் விரைவில் இலங்கைக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இடையிலான மூலோபாய கலந்துரையாடலில் 2வது கூட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறும். சிரேஷ்ட அதிகாரிகள் மட்டத்தில் இந்த கூட்டம் கொழும்பில் நடைபெறவிருக்கிறது. வெளிவிவகாரம், தேசிய பாதுகாப்பு, வர்த்தகம், காலநிலை மாற்றம், சுற்றுலா, சமுத்திரவியல் ஒத்துழைப்பு உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி இதன்போது கவனம் செலுத்தப்பட இருக்கின்றமை முக்கிய அம்சமாகும். ஐக்கிய நாடுகள் சபையும் பொதுநலவாய அமைப்பும் இலங்கை, ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு வழங்கும் ஒத்துழைப்புகள் பற்றி இதன்போது ஆராயப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நிகழ்நிலை மூலம் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட நடமாடும் நீதிமன்ற கட்டமைப்பு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அங்குனுகோன பலச சிறைச்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரிவை அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்று திறந்து வைத்தார். மாத்திரை, காலி சிறைச்சாலைகளிலும் இவ்வாறான நடமாடும் நீதிமன்ற பிரிவுகள் திறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் திணைக்களம் இந்த ஆண்டில் 4000 அதிகாரிகளை இணைத்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிள், உப பரிசோதகர்கள் ஆகிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்புகள் விரைவில் இடம்பெறவிருக்கின்றன. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 மாத காலத்துக்குள் நேர்முக பயிற்சி நடத்தப்பட இருக்கிறது. தமிழ் மொழி அறிவுடன் கூடிய விண்ணப்பதாரிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட இருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தர ஆதர பத்திர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் நலன் கருதி ஆட்பதிவு திணைக்களம் இன்றும் திறந்திருக்கும் என்று ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். திணைக்களத்தின் காலை, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு, நுவரெலியா ஆகிய அலுவலகங்கள் காலை 8:30 முதல் 1 மணி வரை திறந்திருக்கும். இலங்கையின் சிரேஷ்ட புத்திஜீவியும் தேசப்பற்றாளருமான பேராசிரியர் நளின் டி சில்வாவின் மறைவு குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுதாபம் வெளியிட்டுள்ளார். பௌதிக விஞ்ஞானி என்ற ரீதியில் மார்க்சிசம், மேற்குலக விஞ்ஞானம் என்பனவற்றின் அடிப்படைகள் பற்றி தர்க்க ரீதியான எதிர்வாதங்களை அவர் முன்வைத்து வந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பேராசிரியர் நளின் டி சில்வா நாட்டின் கல்வித்துறைக்காக மேற்கொண்ட அர்ப்பணிப்புகளை ஜனாதிபதி நன்றியோடு நினைவு கூர்ந்தார். இதேவேளை பேராசிரியர் நளின் டி சில்வாவின் மறைவு இலங்கை தேசத்துக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் என்று சங்கைக்குரிய எல்ஏ குணவம்ச தேரர் தெரிவித்துள்ளார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் நாளை அமெரிக்காவில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையின் பின்னர் பல்வேறு பாடநெறிகளை தொடர்வதற்கான விண்ணப்பங்களை தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்றுவிப்பு திணைக்களம் கோரவிருக்கிறது. 6 மாதங்கள் வரை பயிற்சிகள் நடத்தப்பட இருக்கின்றன. பாடநெறிகளை பூர்த்தி செய்வோருக்கு சர்வதேச தரம் வாய்ந்த சான்றிதழ்களும் வழங்கப்பட இருக்கின்றன. வெளிநாடுகளில் இலகுவான முறையில் இந்த சான்றிதழை பயன்படுத்தி உயர் சம்பளத்துடன் கூடிய தொழில்களை பெற்றுக் கொள்ள முடியும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நாட்டின் பல்வேறு கடல் பகுதிகளிலும் கொந்தளிப்பான நிலையை அவதானிக்க முடியும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கட்பட்டியில் இருந்து கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரைக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசத்தில் அலையின் மட்டம் 2.5 மீட்டர்கள் வரை மேல் எழலாம் என்று திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கரைப்பகுதிக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்பட மாட்டாது என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் கட்பட்டியிலிருந்து காலி, மாத்திரை வரையான கடல் பிரதேசத்தில் ஏற்படும் கொந்தளிப்பு நிலையை கரையோரத்திலும் அவதானிக்க முடியும். இதுபற்றி கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவோரும் மீனவர்களும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை அறிவித்தல் நாளை அதிகாலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். இஸ்ரேலில் சிறை வைக்கப்பட்டிருந்த பலஸ்தீன வைத்திய நிபுணர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். 50 வயதான டாக்டர் அத்னான் அல் ப்ரூஸ் என்ற வைத்திய நிபுணர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள அல் ஷிஃபா வைத்தியசாலை நீண்ட காலமாக எலும்பு முறிவு பிரிவின் வைத்திய அதிகாரியாக இவர் பணியாற்றினார். இஸ்ரேலின் தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இவர் தொடர்ச்சியான மருத்துவ சேவையை வழங்கியுள்ளார். அல் ஷிஃபா வைத்தியசாலையில் நோயாளிக்கு சிகிச்சை அளித்தமைக்காக தேசிய பாதுகாப்பு என்ற விடயத்தை காரணம் காட்டி இவர் கைது செய்யப்பட்டார். டாக்டர் அத்னான் அல் ப்ரூஸ் இஸ்ரேல் அதிகாரிகளினால் கொல்லப்பட்டிருப்பதாக பலஸ்தீன மனித உரிமைகள் அமைப்புகள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டியிருக்கின்றன. அபிவிருத்தி செய்திகள். காலி மாவட்டத்தில் உரிமைய என்ற வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிகளை வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் இன்று பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அமைச்சர் ரமேஷ் பத்திரன, தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மணியாப்பா அபிவர்தன் ஆகியோர் இதில் அதிதிகளாக கலந்து கொள்வர். விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச டெஸ்ட் தரப்படுத்தலில் ஆஸ்திரேலியா முதலிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அணியை பின்தள்ளி ஆஸ்திரேலியா முதலிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணி இந்த பட்டியலில் 3வது இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை முக்கிய அம்சமாகும். டெஸ்ட் தரப்படுத்தல் பட்டியலில் இலங்கைக்கு 7வது இடம் கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கையின் தேயிலை உற்பத்தியை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதன் மூலம் வீட்டுத் தோட்டங்களில் புதிய இன தேயிலையை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு பற்றி ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். தென்மாகாணத்தை இலக்காக கொண்டு இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். கொழும்பு துறைமுக நகரில் பல்வேறு முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், நிதி உட்பட பல்வேறு துறைகளில் இங்கு முதலீடு செய்ய முடியும் என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் மூலம் இலங்கைக்கு நேரடி முதலீட்டு வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காலநிலை அறிக்கை.
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மனித உடலுக்கு உணரக்கூடிய வெப்பம் நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களின் வெப்பநிலை 46 பாகை செல்சியஸில் இருந்து 52 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேல் சப்ரகமு தென் வடமேல் மாகாணங்களிலும் முனராகலை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸுக்கும் 45 பாகை செல்சியஸுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கும் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு அமெரிக்காவின் ஒத்துழைப்பு. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது பற்றி இலங்கை பிரித்தானிய அரசாங்கங்கள் கவனம் செலுத்தியுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள இலங்கை சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. ஆட்பதிவு திணைக்களம் இன்றும் திறந்திருக்கும் என்று அறிவிப்பு. இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட பலஸ்தீன வைத்தியர் மரணமடைந்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.